ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். முன்னாடியெல்லாம் பகல் டைமில் வேலை செய்வோம், நைட்டில் தூங்குவோம். ஆனால் இப்போது நம்மள பாதி பேருக்கு மேலே வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் போக வேண்டியதாக இருக்குது. இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் பெட்டராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு நைட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போவோம். அப்போது அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபார்மில் இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸ்டீம்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் உட்காந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். பொதுவாக நம்ம தூங்கும்போது தான் வந்து நம்ம பாடியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். முக்கியமாக இந்த டைஜஷன் ப்ராசஸ் ஆகட்டும், இல்லை லிவர் டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். அண்ட் நம்ம பாடியில் வந்து இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து நைட்டில் தான் நடக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து தூங்காமல் நைட்டில் முழிச்சிட்டு இருக்கிறது மூலிமா வந்து இதெல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதையும் மீறி நம்ம ஹெவி ஃபுட்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸ் ரொம்பவே டிலே ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி வரத்துக்கு வந்துட்டு ஒரு ரீசனும் கூட. நம்ம வந்து பசிக்குது நைட்டில் அப்படின்றதுனால வந்து மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா அங்கே இருக்கக்கூடிய கேஃபிட்டேரியாலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதுவுமே என்னவாக இருக்கும்னா வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நைட்டில் சாப்பிட்றது மூலயமா நம்ம ஹெல்த் வந்து இன்னுமே ஸ்பாயில் தான் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம வீட்டிலேருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நட்ஸ் இந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஃப்ரூட் ஜூஸஸ் இல்லை வெஜிடபிள் சூப் இந்த மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம். அலர்ட்டாக இருக்கணும், நைட் வந்து தூங்கக்கூடாது, முழிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால வந்து காஃபி 1 ஹவருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க சில பேர். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் வாட்டர் குடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு வந்து இந்த காஃபி, டீ இதெல்லாம் வந்து நைட்டில் அதிகமாக வேண்டாம். ஸோ ஹைட்ரேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஹெல்தி ஃபுட்ஸும் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து மறுபடியும் பசிக்குது அப்படின்ற பட்சத்தில் வர வழியில் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இல்லாட்டினா வந்து அகெயின் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குகிறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஹெல்த் ஸ்பாயில்டு ஆகும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் பால் இல்லைன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் சாப்பிடலாம். ஸோ அகெயின் நீங்கள் இந்த இடத்துலையும் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கலாம். நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாவது எழுந்து ஒரு குட்டி குட்டி வார்ம் அப்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அதுவுமே நல்லது கிடையாது. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நைட் டைமில் வந்து ஹெவி ஃபுட் சாப்பிட வேண்டாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஸ்டே ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.